இன்னும் நிறைய பேர் தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க இந்த நாட்டுல. என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, படிக்கிறதெல்லாம் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்கிறது அறிவு கிடையாது. பல பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளை தப்பு பண்ணும் போதெல்லாம் கேக்குறாங்க, படிச்ச பிள்ளை இப்படி தப்பு பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இந்த நாட்டுல படிச்சவங்க மட்டும்தான் பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றாங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சரிதானா? நீங்க எதையானாலும் தள்ளி வைக்கலாம், உள்ள சோறு போறதை தள்ளி வைக்க முடியாது உங்களால. ஆகையினால யார் இந்த உணவை உற்பத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகம் நிக்கணும். ஆனா நடக்கிறது என்னன்னாக்க, இந்த உழுதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தவங்க பின்னாடி ஒரு மனுவை கொண்டுட்டு போய் நிக்கிறாங்க. எனக்கு அதை செஞ்சு விடு, எனக்கு இதை செஞ்சு விடுன்னு கேட்டு நிக்கிறாங்க. நேரு தலைகீழா இருக்குது. காரணம் என்னன்னா, படிச்சவன் எல்லாம் அறிவாளின்னு நம்ம நினைச்சோம் பாருங்க, அங்க இந்த தப்பு நடந்து போச்சு. முதல்ல படிச்சவங்க அறிவாளி கிடையாது, அனுபவம் தான் அறிவுன்னு சொன்னார். இந்த அனுபவம் தான் அறிவுங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இன்னும் நிறைய